ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி பெற்ற நிலையில் அது குறித்து ரசிகர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இப்போ ஆர்சிபி ஜெயிச்சதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ விராட் கோலி அழுத்திட்டு வீட்டுக்கு போயிடுவார். இப்போது ஒருத்தவங்க இருக்கானு பார்த்தீங்களா, அவன் தொல்லை தாங்கவும் முடியாது. இப்போ ஒரு 10 நாளைக்கு அந்த இன்ஸ்டாகிராமில் போட்டு தொல்லை போனானுங்க. நம்ம நிம்மதியாக பார்க்குறது அந்த இன்ஸ்டாகிராம் தான். இப்போ ஆசாலா ஊசாலான்னுவானுங்க. வெறுப்பாக தான் இருக்கும். வீட்டுக்கு போகும்போது கூட தலைவலியோடு தான் போகிறோம். இப்போ சரி விடுங்க, விராட் கோலி இந்த வாட்டி ஒன்று எடுத்துன்னு வீட்டுக்கு போட்டோம் பத்திரமா. ஆர்சிபி ஜெயிச்சது கூட இப்போ கொஞ்சம் சந்தோஷமாகவும் இல்லை வருத்தமாகவும் இல்லை. ஃபேன்ஸ் பண்ணுற அட்ராசிட்டி தாங்க முடியாது சோஷியல் மீடியாவில். அப்புறம் இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் நல்ல மீம்ஸ் போட்டாலும் பரவாயில்ல, போட்ட மீம்ஸே ஒரு 18 வருஷமாக வெயிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருந்த ரீல்ஸை போகணுன்னா வெளியே அனுப்புவாங்க, மீம்ஸ் போடுவாங்க. அதை பார்த்து சகிச்சு இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஆல் த பெஸ்ட் ஆர்சிபி. நல்லா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே நல்லா இருந்துச்சுண்ணா. விராட் கோலியும் ஷால்ட் எல்லாம் ஆடினாங்க, மட்டும் வாங்கியிருக்காங்க. 18 வருஷம் கழிச்சு கப் வாங்க ரொம்ப கஷ்டம் தான். விராட் கோலி ரொம்ப 18 வருஷம் விளாண்டுருக்காங்க. கப்பே நான் பார்க்கல, தான் ஃபஸ்ட் டைம் கப் வாங்கியிருக்காங்களா. பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜெயிக்கணும் சத்தியமாக எதிர்பார்க்கல. நாங்கள் யாருமே ஆர்சிபி தோக்கணும்னு நினைக்கல, ஜெயிக்கக்கூடாதுன்னு தான் நினச்சோமே தவிர மற்றபடி நாங்கள் ஆர்சிபிக்கு எதிரிலாம் கிடையாது. ஆனால் சொல்லி ஆகணும், சஸ்வந்த் சிங் ஒரு நல்ல பிளேயர். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாரு. பட் மேட்ச் இப்படி மாறும் நான் எதிர்பார்க்கல. பேட்டிங் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு கோலி ஒரு 50 மாதிரி அடிச்சுன்னா சந்தோஷமாக இருந்துருங்க. அந்த கோலியோட அந்த இதை பார்க்க தான் நாங்கள் இது வந்தோம், பார்த்துட்டோம். நல்லா நான் நிம்மதியாக தூங்குவோம். பஞ்சாப் பேட்டிங் நல்லா தான் இருந்துச்சு. சரி, நான் இங்கிலீஷ் நின்று அடிச்சு போடுவோன்னு நினச்சேன். இப்படி விக்கெட் எடுத்துன்னு குணர்பன் விக்கெட் எடுத்து கொடுத்தான். சரியான சந்தோஷம். ஈசால கப் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பஞ்சாபில் பேட்டிங்கில் கொஞ்சம் சொதப்பினால அவங்க தோல்வியை இது பண்ணிட்டாங்க. ஆர்சிபி 18 வருஷத்துக்கு அப்புறம் கப் அடிச்சிருக்குது, எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். பஞ்சாப்புமே ஃபீல்டிங் நல்லா பண்ணாங்க, பேட்டிங்கில் சொதப்பிட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தாருன்னா மேட்ச் இன்னும் வேறு மாதிரி இருந்திருக்கும். 18 வருஷம் கழிச்சு ஆர்சிபியோட கனவு நினைவாயிருச்சு. இன்னைக்கு எல்லாருமே ஹாப்பி. நான் ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான். நான் ஆர்சிபி வின் பண்ணணும்னு தான் நினச்சேன். ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க.